ஹாய் கைஸ். களம் காவல் பேர் மாதிரியே இது ஒரு காவல்துறை படமானு பார்த்தா ஆமாம். அதுவும் இல்லாமல் இது வேறு ஒரு படமும் கூட. அது எந்த மாதிரியான படம்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக டிவி பார்த்துட்ருப்பாங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி ஸ்டார்டிங். ஓகே, ஒரு ஃபேமிலி குட் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கற்பனைக்குள்ளே போனால் அதுதான் இல்லை. திடீர்னு ஒரு அப்பா அம்மா 2 பசங்க, திடீர்னு அந்த அப்பாவுக்கு ஃபோன் வருது, இது மாதிரி நான் போகணும் அப்படின்றாரு. ஒய்ஃபும் சரி வேலைக்காக தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருவாங்க. ஆனால் அவர் போனதை பார்த்தா தான் தெரியுது அவர் வேலைக்கு போகலன்னு. நடுராத்திரி ஒரு காரில் ஒரு பொண்ணோட போய்ட்டுருப்பார். என்ன நடுராத்திரியில் ஒரு லேடி என்ன ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம இமேஜினேஷன் ஒரு இடத்துக்கு போகும். அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு சீன் இருக்கும். ஒரு ரூமுக்கு தனியாக கூப்பிட்டு போவார். சரி, கேஷுவலாக சொல்லுவார், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் சகஜமாக இல்லையா, உனக்கு கல்யாணம் டைவர்ஸ் ஆக போது, நீ சகஜமாக இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லுவார். சரி, ரைட், ஓகே. இது மம்மூட்டி இந்த சீனில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியலையா, இருந்தாலும் டிஓபி நல்லா அந்த மாதிரி ஆக்வர்டாக இல்லாத மாதிரி எடுத்திருந்தார். சரி, ஓகே, என்ன தான் ஸ்டோரி சொல்லுது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, திடீர்னு உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பேஷனாக லைக் சம்திங் மலையாளத்தில் அந்த லேடி கேட்கும். உடனே இல்லை, இதை விட ஒரு சூப்பரான பேஷன் இருக்குது, என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு கதை சொல்லுவார். ஒரு வீட்டில் ஒரு தங்கியிருக்கும்போது ஒரு எலி தொல்லை இருந்தது. அது நிம்மதியாக தூங்கவே விடலை. அதனால் முதல்ல என்ன பண்ணுவேன், இந்த எலி ட்ராப் வைப்பேன், அதில் மாட்டிக்குவோம். அதில் மாட்டி இது பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தொல்லை இருந்துகிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கண்ணில் படும்போதெல்லாம் நானே அந்த எலியை அடித்து கொள்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தது. நானும் அது மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எப்பயுமே அந்த எலி தொல்லை இருக்கும்போது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு தூங்கினா அதில் ஒரு நிம்மதியான சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த எலி தொல்லைலாம் இல்லாததுக்கப்புறம் எனக்கு தூக்கம் என்னமோ வருது தான், பட் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை அப்படின்னாரு. சரி, அது மாதிரி எனக்கு வேறு யாரையாவது மனிதர்களை கொன்னால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி கேஷுவலாக ஜாலியாக சொல்லுவார். ஓ, அப்போ என்னை கொல்ல போகிறீங்களா அப்படின்னு அதுவும் இழுச்சிக்கிட்டே கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டவலை ராப் பண்ணி கொண்டுடுவார். அது ஒரு மாதிரி க்ரூயலாக தான் இருக்கும். பட்டு காட்டுற அந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்வர்ட்னஸே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டாரிங்காக நம்ம இருக்கிற மாதிரியே சீன் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வரும், போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணோட சொந்தக்காரங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் சூழ்ந்திருப்பாங்க. திடீர்னு அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தவர் போலீஸ் முன்னாடி நிற்பார். யார் நீ, இது பொண்ணோட சொந்தக்காரனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ண ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகன் என்ட்ரி கொடுப்பாரு. ஓ, சாரி சார், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே, இங்கேருந்து நான் அந்த கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாலோ பண்ணுவார். அப்புறம் கூடிய ஒரு 2-3 டேஸ்லேயே என்ன சொல்கிறது, அவர் இன்னொரு பொண்ணோட பேசி பழக ஆரம்பிச்சிருவார். இது எங்கே தான் ஸ்டோரி போகுது அப்படின்னு நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. பட் அப்படியே அடுத்தடுத்த சீன்ஸில் இதே மாதிரியே நடக்கும்போது நமக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது, ஓகே இது ஒரு பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி. ஸோ செகண்ட் பொண்ணையும் அது மாதிரி பண்ணும்போது அதேமாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச அது என்ன சொல்கிறது, போலீஸ்க்கு வரும்போது விநாயகனுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஏன் மறுபடியும் நடக்குது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்னா 1, 2, 3 தடவை இருந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து ஒரு 20 தடவை இப்படி நடக்கும். 20 தடவை இது மாதிரி கில் பண்ணுற சீன் இருக்கும். 20 தடவை விநாயகன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹையர் அஃபிஷியலை பார்ப்பார். ஒரு கேஸ்லேயும் போயிட்டு அந்த டெத்தானவங்க ஃபேமிலி போய் மீட் பண்ணுவார். ஒரு வீட்லேயும் போய் கதவு தட்டி, நான் எங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இதில் என்ன இதுனா, ஒரு டைம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு புது துப்பு கிடைக்கும்.
ஐ மீன் க்ளூ. ஸோ அதை வச்சு அவர் எப்படியாவது மூவ் பண்ணி கல்ப்ரிட் கிட்ட நெருங்க பார்ப்பார். பட் இதில் என்னென்னா ஒரு தடவை அவர் கல்ப்ரிட் கிட்ட நெருங்கும் போதும் கல்ப்ரிட் அந்த வழியை பிடிச்சி நெருங்கவே விடாத அளவுக்கு பண்ணிவிடுவார். ஒரு கட்டத்தில் ஒரு 12வது பொண்ணு 13வது பொண்ணுங்களாம் போது கல்ப்ரிட்டும் போலீஸ் 2 பேருமே சேர்ந்து அந்த கேஸில் சால்வ் பண்ணுற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும். ஸோ என்ன சொல்கிறது, கூடவே கல்ப்ரிட்டை வச்சுக்கிட்டு கேஸை எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஸோ ரொம்ப மண்டை குழப்பத்திலே இருப்பார் விநாயகன். பட் இதில் என்னென்னா, இதில் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் என்னென்னா டீ குடிக்கிறதும் சிகரெட் அடிக்கிறதுமா தான் இருக்கும். ஒரு கொலை பண்ணி முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்ருப்பார் மம்முட்டி. இன்னொரு சைடு வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்ருப்பார் விநாயகன். ஸோ யாருக்கு இதில் அதிக சீன் வருதுங்கிறதே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துடும். பட் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டீ குடிச்சிட்டே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கிளியராக திங்க் ஆகும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் எடுத்திருப்பாங்க. என்ன சொல்கிறது, அப்புறம் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு தான் செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறது, இதில் நிறைய கில்லிங் பேட்டர்ன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சு கொல்லும்போதும் அந்த பேட்டர்ன் மாற்றுற மாதிரி அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஹீரோ மம்முட்டி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். விநாயகன் ஒரு மாதிரி வில்லன் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஸ்டோரி போக பார்த்தா விநாயகன் தான் ஹீரோ, மம்முட்டி வந்து வில்லனுங்கிற மாதிரி மாறிடும். கடைசியில் ஃபைனல் ஃபைட்டில் வந்து விநாயகன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கில்லிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். எப்படி சைனைடு வச்சு கொல்வது, தென் டிஜிட்டாலிஸ்னு ஒரு ட்ரக் அதை வச்சு கொல்வது. இந்த மாதிரி மெயினாக இந்த ஸ்டோரி வந்து சைனைடு மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் வச்சு இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட முடியுது. இந்த படத்தோட டேரக்டர் ஜிதின் கே ஜோஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் குருப்புன்ற படத்துக்கு, டல்கர் சல்மான் படத்துக்கெலாம் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் பார்த்திங்கன்னா முஜீப் மஜித், ஒரு முஸ்லீம் மியூசிக் டைரக்டர். அந்த சேம் டிஓபி பார்த்திங்கன்னா ஃபைசல் அலி. ஸோ இந்த படம் சினிமாட்டோகிராஃபி படி பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்ஸ், பெர்ஸ்பெக்டிவ் ஷாட்ஸ், மாஸ்டர் ஷாட்ஸ், இதெல்லாம் தாண்டி ட்ரோன் ஷாட்ஸ். இதில் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து டாப்லேருந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹையர் பவர் பார்க்குது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அது நல்லாயிருக்கும். லொக்கேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர்லேயே ட்ராவல் ஆகிட்ருக்கும். நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ், போலீஸ் ஜீப். பிஜு பாப்பன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், ஆக்சுவலாக இதில் ஒரு 20 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தவங்க பேரும்லாம் தெரியல. பட் இதில் ரஜிஷா விஜயன் மட்டும் கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்கும். ஏன்னா அவங்க மட்டும், ஏன்னா எல்லாருமே அவர் வச்ச ட்ராப்பில் விழுந்து இறந்துருவாங்க. இவங்க மட்டும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருந்தது. மற்றபடி ஓவராலாக பக்கா க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம். கண்டிப்பாக இதை நீங்கள் சோனி லைவில் பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.